வணக்கம் நண்பா. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எஃபெக்டிவ் புரோகிராமரா ஆகுறதுக்கு தேவைப்படுற 5 ஸ்கில்ல பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் சொல்றத ஒவ்வொன்றும் அப்படியே ரிலேட் பண்ணிக்கிட்டே வாங்க. சோ ஃபர்ஸ்ட் தேவைப்படுற ஸ்கில் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் லேர்ன் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஒரு லாங்குவேஜ் இல்லைன்னா 2 லாங்குவேஜ் ரொம்பவே போதும். ஏன்னா ஒரு லாங்குவேஜ்ல போக்கஸ் பண்ணாதான் அந்த லாங்குவேஜ்ல மாஸ்டர் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க லாங்குவேஜ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது எந்த ஃபீல்டுல ஒர்க் ஆகுது, எந்த ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க பேக் எண்ட் இல்லனா ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்ற லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சோ உங்களோட ஃபீல்ட சூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ண லாங்குவேஜ்ல மாஸ்டர் ஆகுங்க. சோ செகண்ட் ஸ்கில் என்ன அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். இப்போ நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உள்ள தியரிட்டிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சோ இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் வரீங்க. சோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது அப்படின்னா பிக் கம்பெனிஸ்ல உங்களை ஹையர் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸோட வேலை என்ன அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்குன்னா டேட்டாவை ஹோல்ட் பண்றதுக்கும் அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். சோ அல்காரிதம்ஸோட வேலை என்னன்னா ஹோல்ட் பண்ண டேட்டாவை யூஸ் பண்ணி ப்ராப்ளம சால்வ் பண்றது. அதாவது அல்காரிதம்ஸ்ல என்ன இருக்கும்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இதுல இருக்கும். சோ டேட்டாவை எப்படி ஹோல்ட் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சாலே அது எப்படி ப்ரோக்ராம ரொம்ப ஆப்டிமைஸ்ட் வேல கொண்டு வர முடியுங்கிறது ஈஸியாவே தெரிஞ்சிடும். சோ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ரிசர்வ்டு டைப் கிடையாது. நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அது என்ன லாங்குவேஜா இருந்தாலும் அதை நீங்க ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மினிமல் எஃபோர்ட்லயே நீங்க கோட ரிட்டர்ன் கூட பண்ணிட முடியும். சோ மூணாவது தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்கில் வந்து என்னன்னா டேட்டா பேஸ். அதாவது பேக் எண்ட்ல ஒர்க் பண்ற டெவலப்பர்ஸ் எல்லாருமே டேட்டா பேஸ்னா என்ன நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டேட்டா வந்து எப்படி இன்டராக்ட் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட்ல எப்படி டேட்டா வந்து இன்டராக்ட் ஆகுது, அதாவது பேக் எண்ட்ல டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா எப்படி ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அது எப்படி ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம வெப்பேஜ்ல ஷோ ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஸ் எ ஃப்ரெஷரா நீங்க என்ட்ரி ஆகும்போது பேசிக் டீடைல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கிரியேட், டிலீட், கமிட். சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும் எல்லாமே. சோ ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நீங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கணும். பேக் எண்ட் டெவலப்பரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டேட்டாபேஸ் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். சோ நாலாவதா தேவைப்படுற முக்கியமான ஸ்கில் வந்து வெர்ஷன் கண்ட்ரோல். நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது எரர் வருதுன்னா அதை நம்ம ட்ராக் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கு தான் இது யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ரோக்ராம்ல ப்ரீவியஸ் கோட்ல ஒரு பக் இருக்குன்னா ஈஸியா வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ரோல் பேக் பண்ணி அந்த ப்ரீவியஸ் கோட்க்கு நம்மளால டிராவல் பண்ணி அதை பக்கை பிக்ஸ் பண்ண முடியும். சோ இது இல்லாம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேக்கப் இல்லாம ஒர்க் பண்றதுக்கு மாதிரி தான். சோ டோட்டல் ப்ராஜெக்டே ஃபெயிலியர்ல முடியறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ வெர்ஷன் கண்ட்ரோல் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். சோ 5th பார்க்க போற ஸ்கில் வந்து என்னன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும். சோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு ப்ரோக்ராமர் தெரிஞ்சுக்க வேண்டிய டெஸ்டிங் என்னன்னா ஒரு மினிமமா யூனிட் டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும். டெஸ்டிங் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா கோடும் ஒர்க் ஆகுதா, எல்லா பார்த்தும் எக்ஸிக்யூட் ஆகுதாங்க செக் பண்ணுவாங்க. சோ டெஸ்டிங் பண்ணாமங்களே கிளையண்ட்டுக்கு நம்ம அந்த ப்ராடக்ட்டை கொடுக்க கூடாது. சோ யூனிட் டெஸ்டிங் தெரிஞ்சுக்கணும். சோ யூனிட் டெஸ்டிங்னா அதோட ஃபங்க்ஷனல் பிஹேவியர் அது எல்லாமே ஒர்க் ஆகுதா, எல்லா பார்த்தும் எக்ஸிக்யூட் ஆகுதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி சிம்பிளா லேர்ன் பண்றதை பத்தி ஒரு 8 வேஸ் கிட்ட சொல்ல போறேன். சோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.